பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்கவும் கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த மனுவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து என்ன பதில் அளிக்க கூடும் என எதிர்பார்க்கலாம்? வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் மேலும் இந்த தண்டனையை விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்தது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் சரணடைதல் விலக்கு கோரியும் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு மேல்முறையீட்டில் ஒருவேளை தான் விடுதலை செய்யப்படாமல் ஆகும் என வாதிக்கப்பட்ட போது சிபிசிஐடி தரப்பில் காவல்துறையில் ராஜேஷ் தாஸ் உயர் பதவி வகித்தால் சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என்ற வாதத்தை ஏற்கக்கூடாது என தெரிவித்தது. இதன் அடிப்படையில் அவரது மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் தான் இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பேலாயம் திரிவேதி, பங்கஜ் மித்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. ராஜேஷ் தாஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் CA சுந்தரம், கார்த்திக் ஆகியோர் ஆஜராகி இந்த வழக்கில் கண்ணால் பார்த்த சாட்சி எதுவும் இல்லை என்றும் வெறும் கேள்விப்பட்ட அந்த பெண் எஸ்பி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இந்த வழக்கு என்பது நடத்தப்பட்டது என்ற வாதத்தை முன்வைத்தனர். மேலும் தற்போது தனக்கு இடைக்காலமாக ஒரு தடை விதிக்காவிட்டால் தமிழ்நாடு காவல்துறை தன்னை உடனடியாக கைது செய்ய வேண்டி வரும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தனர். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் ராஜேஷ் தாஸை கைது செய்ய தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்ததுடன் அவரது மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலைக்கு தள்ளி வைத்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.